தாபா ஸ்டைல் ரெசிபி தால் தடுக்கா இன்றைக்கி செய்து பார்க்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும். இப்போது பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. 2-3 தடவை கழுவிட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக வெட்டின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக வெட்டின பூண்டு எல்லாம் சேர்த்து குக்கரில் 6 இல்லை 7 விசில் வச்சா போதும். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் நல்லா வெந்திருக்கும். கடலைப்பருப்பு ரொம்ப குழைய வெந்திருக்காது, அதனால் கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். தால் தடுக்காவுக்கு தாளிக்கும் போது நெய்யிலேயே தான் தாளிக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு பொடிசாக வெட்டணும். வெங்காயமும் நல்லா பொடிசாக வெட்டணும், இல்லைன்னா சாப்பரில் போட்டு கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு முழுசாக 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயம், பொடிசாக வெட்டின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயமும் இப்போ சேர்த்து வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா பொடியையும் இப்போ சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். அதோட தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். மசாலா, பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும்
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.